அது கொடுக்கல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஸ் வியூ. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. போத்தீஸ் ஸ்வர்ண மஹால், குரோம்பேட் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கொலுசு மேலாலாம் போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். நாங்கள் கொலுசு வாங்குறதுக்கு வரல. என்னுடைய ஃபேவரட் ஷாப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் தாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ப்ரொவிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் போத்தீஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப விருப்பம். போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீப் ரேட்டில் இருந்து ஹை ரேட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் போத்தீஸில் எடுத்துக்கலாம் சாரியை பொறுத்த வரைக்கும். பட் ஜென்ஸை பற்றி நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அது பெருசாக ஐடியா இல்லை. பட் லேடீஸ்க்கு வந்து சாரீஸ் வந்து பேசிக் லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் சூப்பராக கிடைக்கும். மெட்டீரியல்ஸுமே நல்லா கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்வர்ண மஹாலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கீழே சில்வர் செக்ஷன் வந்திருக்கோம். இதுக்காக நம்ம இன்றைக்கி இங்கே சில்வர் செக்ஷன் வந்தோம் அப்படின்னாக்கா எங்கள் மம்மிக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகான கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ என்ன வாங்குறது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே யோசிக்கல, பிளைண்டாக வந்தேன். வந்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் பார்த்தேன். பேங்கிள்ஸ் எனக்கு எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ என்னடா வாங்கலான்னு அப்படி ஒரு சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ப்ரேஸ்லெட் நான் பார்த்தேன். இந்த ப்ரேஸ்லெட் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிம்பிள்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும். எப்படி சொல்கிறதுனாக்கா எப்படி சொல்கிறது, இப்போ இது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் லவ் போட்டு சிம்பிளாக இருக்கா, கிராண்டாகவும் வேணும்னா கிராண்டாகவும் இருக்குது. ஸோ எனாமல் வச்சது, எனாமல் இல்லாமல் ப்ளெயினாக, ஸ்டோன் வச்சது, ஸ்டோன் வைக்காமல், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு, ஸோ இந்த மாதிரி குட்டி ஸ்டோன்ஸ் மட்டுமே வச்சு வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். இன்னும் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் போடுற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரே கிட்ட பார்த்துட்டேன். இந்த 10 ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணது 8 ப்ரேஸ்லெட் சூஸ் பண்ணேன். அதில் 3 செலக்ட் பண்ணி 1 நாங்கள் எடுத்தோம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. காஸ்ட் வைஸ்ன்னு வந்து பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே பீஸ் ரேட் கணக்கு தான். அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா வெயிட் கால்குலேட் பண்ணி போடலை, பீஸ் ரேட் கணக்கில் தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 2700லேருந்து அது கணக்கே அந்த அளவுக்கு போகுது. பட் நான் வந்து பார்த்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 3200ல் நான் எடுத்தேன். ஸோ டிஸ்கவுண்ட் எல்லாம் போக வந்து எனக்கு 29 கிட்ட வந்துச்சு. வாங்கி முடிச்சுட்டு அப்படியே திரும்பினாக்கா இது என்னடா ஆக்சிடைஸ் ஜுவல்லரி எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க, ஜும்கிலாம் சூப்பராக இருக்கே, பார்க்கலாமே, இதில் எதனா நமக்கு செலக்ட் பண்ணுவோம், நம்ம எதாச்சும் ஆட்டையை போட்டுடலாம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லி அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்று ஒரு ரேட்டு பார்த்துக்கோங்க, சரி ரேட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே இந்த டாலர் செக்ஷனுக்கு வந்தேன். இது பார்த்திங்கன்னா டாலர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டோட ஹியரிங்ஸும் வச்ச மாதிரி. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3574. ஓகே, டேக்ஸ் சரியாக பார்க்கல. ஸோ இந்த ஒரு டாலர் அண்ட் 2 ஹியரிங்ஸோட காஸ்ட் அது ஒன்று ஒரு ரேஞ்ச். இதுவுமே வந்து 5035 சம்திங். ஒன்றுமே ஒரு ரேஞ்சு வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை ஒரு வீடியோவில், சில்வர் செயின் போட்டு அதில் வந்து டாலர் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி அதுக்கேற்ற ஹியரிங்ஸ் போடணும்னு. அது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் ஆனால் இப்போ நமக்கு பட்ஜெட் இஷ்யூ, அதனால் அந்த பக்கம் போகவே கூடாது. ஸோ அந்த டாலர்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரேஸ்லெட்டாங்க. எனக்கு வந்து தெரியவே இல்லை, இது போய் ப்ரேஸ்லெட்டாக, இது எப்படி ப்ரேஸ்லெட் ஆகும், பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, எடுங்க பார்ப்போம் அப்படின்னப்போ எடுத்தாங்க. இதோட லாக் பாருங்களேன், என்னடா ஹார்டின் போட்டு பூட்டு மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இதுதான் லாக்கே. என்ன அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணாக்கா லாக் ஆகிடும். இதுதான் லாக்கு, ஓப்பன். அதுதான் இது வந்து இந்த காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு ட்ரெண்டியாக சூப்பராக இருக்கும். காஸ்ட்டு பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. 7000 சம்திங் வருது இதோட காஸ்ட்டு மட்டுமே. பட் வெயிட் அதிகமாக இருக்குது. என்ன ஒன்று, இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பீட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு அது போகும் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னங்க உடச்சிட்டிங்களா, என்னங்க இப்படி உடச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, நான் உடைக்கலாம் இல்லைம்மா, அது வந்து லாக்கே அப்படி தான் அப்படின்னாங்க. ஒரு நிமிஷம் பக்கீர்னுச்சு, என்னடா உடச்சிட்டாங்களா அப்படின்னுட்டு. எவ்வளோ காஸ்ட்னே தெரியல, உடஞ்சிருச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். இது லாக் சிஸ்டமே அந்த மாதிரி தான்.
ஸோ உள்ளே வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணாக்கா அது லாக் ஆகிடுது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் இது பாருங்களேன். இது வந்து உண்மையிலேயே வந்து அதில் பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனாமல் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பீஸ் ரேட் தான், எடை கணக்கு கிடையாது. ஸோ பீஸ் ரேட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதுவுமே 7000 ரேஞ்சுக்கு வருது. ஸோ பேசிக்கே ஸ்டார்டிங்கே 7000 தான் வருது போல் இருக்குது. கொஞ்சமான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த வெரைட்டி ஆஃப் ப்ரேஸ்லெட்ஸு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெண்டியாக போகணுன்னு நினைக்கிற காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது சூட் ஆகும். எனக்கும் இந்த மாதிரி போகணுன்னு தான் ஆசை. பட் நான் கேட்டேன்னா எனக்கு உதைய விடும். ஏன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ப்ரேஸ்லெட் எடுத்தேன் தீபாவளிக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி. ஸோ அதனால் இப்போ நான் பக்கம் போகவே முடியாது. ஸோ இது சில்வர் ஜுவல்லரி. சில்வர் இது பாருங்களேன், காஸ்ட் 4425 அடேங்கப்பா. இந்த ஜிம்மிக்கு போய் அவ்வளோ ரேட்டா? ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு காஸ்ட்டுங்க. இதுக்கு நம்ம இதை பார்க்குறதுக்கு சில்வர் மாதிரியே தெரியல. இதுக்கு நம்ம ஆக்சிடைஸ் ஜுவல்லரி போட்டு போயிடலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே அடுத்தது இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வரில் வந்து ரிங்ஸ் பார்த்தேன். ஒன்றும் சூப்பராக இருந்துச்சுங்க. இது பாருங்களேன், 2 ஃப்ளவர் வச்ச மாதிரி அப் அண்ட் டவுனில். இது வந்து டெடி பியருங்க, சூப்பராக இல்லை? ஆனால் வந்து இதோட காஸ்ட் வந்து என்ன வருது, 1000 சம்திங் வருது. ஸோ இதோட காஸ்ட் வந்து 1513. ஸோ ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு மிடில் ஒரு ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு தான் வருது. இது வந்து ஹார்ட் இன் ஷேப்பில். இதுக்குள்ளே தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல. உள்ளே ஏதோ பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஆடுது உள்ளே. இதோட காஸ்ட்டுமே 1620. அப்பா, எல்லாமே ரேட்டு பயங்கர ஹை ரேட்டு. எனக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ட்ரை பண்ணப்போ வந்து உள்ள கை விரலுக்கு பத்தலை. ஸோ அதனால் இது மோதிரம் வந்து பத்துச்சு ஒரு மோதிரம் அதே மாடலில். ஆனால் வந்து அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் இங்கே கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் 2 மோதிரத்தை ஆட்டையை போட்டுருணும்னு இப்போவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாததுனால என் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமா நல்ல பிள்ளையாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த டெடி பியர் ரிங்கு, அப்புறம் இந்த ரிங் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இது எனக்கு செட் ஆச்சு. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் எனக்கு பிடிக்கல. வேணா எடுத்துக்கோன்னு கூட சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. ஸோ இது வந்து பாருங்களேன், க்ரௌன் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டோன் வச்சு கைக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் போடுற பட்ஜெட்டுக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிற டைமில் வந்து ஷார்ட் ஆகும். ஏன்னா நீ அப்போவே வாங்கிட்டியே இப்போ எதுக்கு கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் வந்து அப்படியே கம்முன்னு வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் எடுத்த ஜுவல்லரிக்கு பில் போட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நான் என்ன எடுத்தேங்கிறத நான் காட்டலைல்ல. இவ்வளோ பேசிட்டீங்க, இவ்வளோ சொல்லிட்டீங்க, கடைசியில் என்ன எடுத்தீங்கன்னு காட்டவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கொஷின் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன ஜுவல்லரி எடுத்தேன், என்ன ப்ரேஸ்லெட் எடுத்தேன்னு நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பில் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸ்சேஞ்சுங்க, நோ வாரண்டிஸ், நோ கேரண்டிஸ், எக்ஸ்சேஞ்ச் கிடையாது அப்படின்னு தெளிவாக பில்லை போட்டுட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் நோட் பண்ணவே இல்லை. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நான் எடுத்தேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஜனவரிக்கு அடுத்த வருஷத்துக்கான கேலண்டரும் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு ஹாப்பியாக கிளம்பணும். ஆனால் இது பர்த்டே கிஃப்ட் ரேப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் நான் ஃபைனலாக சூஸ் பண்ணி எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மழையும் இடியும் காற்றுமா, அடேங்கப்பா. எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு ஊர் உலகமே வந்து பார்த்திங்கன்னா மழையும் இடியும் காற்றுமா இருந்துச்சு. சரி காற்று. என்னாச்சு ஏதாச்சு எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு போக முடிஞ்சுதா, இங்கே பாருங்கள் மரம்லாம் சாஞ்சு கிடக்கு, போக முடிஞ்சுதா, கேக் கட் பண்ணமா, கேக் கிடச்சிதா, என்ன மாதிரிலாம் வந்து விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த அலம்பல்லையும் நாங்கள் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதை பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.